Hi students, welcome to Magic Max Tamil. இப்போ செகண்ட் சம் போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாகவே வரும். ஓகே, இப்போ செகண்ட் சம்முக்குள் போயிடலாம். அண்ட் ஆட்டம்ங்கிறத நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஆட்டம் கண்டெயின் ப்ரோட்டான்ஸ் விச் ஹேவ் பாசிட்டிவ் சார்ஜ். இந்த ஆட்டத்தில் வந்து ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ப்ரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது ப்ளஸ் சைன் போடணும். எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜஸில் இருக்கும், ஸோ மைனஸ் சைன் போடணும். அப்படி எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் பேர் ஆகிறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா பிகம் நியூட்ரல், 0 ஆயிரும்னு சொல்கிறாங்க. அண்ட் கேன்சல் சார்ஜ் அவுட், என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். நவ் டிட்டர்மினேட் த நெட் சார்ஜ். அது என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ஆட்டத்தில் ப்ரோட்டான்ஸ் இருக்கும், ப்ரோட்டான்ஸில் ப்ளஸ் சைன் நம்ம மென்ஷன் பண்ணுவோம், எலக்ட்ரான்ஸில் மைனஸ் சைன் மென்ஷன் பண்ணுவோம். எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் 2 பேர் ஆகிறப்ப உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குமா? நியூட்ரல், 0 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ கீழே ஒரு 5 சம் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட நெட் சார்ஜ் என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ சம்குள்ளே போயிடலாமா? ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். நம்ம புக்கில் நான் கொஸ்டின் ரீட் பண்ணேன். அதாவது ப்ரோட்டான் வந்து ப்ளஸ் சைன் நம்ம மென்ஷன் பண்ணுவோம், எலக்ட்ரான் வந்து மைனஸ் சைன் மென்ஷன் பண்ணுவோம். இந்த ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் பேர் ஆகிறப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருமா? நியூட்ரல் ஆயிரும், 0 வரும்னு சொல்கிறாங்க. அதாவது +5, அதே இது சேம் -5 நம்பர் சேமாக இருக்கும், ஆனால் சைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு என்ன வரும்? ஆன்சர் வரும். ஸோ +5 -5 0, மாதிரி +2 -2 0 வரும். ஸோ ஓகே, நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 5, அதாவது ஃபஸ்ட் கொஸ்டின் ஆல்ரெடி வந்து இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு புக்லேயே கொடுத்துட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். 5 எலக்ட்ரான்ஸ் அண்ட் 3 ப்ரோட்டான்ஸ். இப்போ எலக்ட்ரான்ஸ்க்கு நம்ம என்ன சைன் யூஸ் பண்ணுவோம்? மைனஸ் சைன் யூஸ் பண்ணுவோம். இப்போ 5 கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம எப்படி ரைட் பண்ணணும்? நம்பரை -5ன்னு ரைட் பண்ணணும். இப்போ ப்ரோட்டானுக்கு ப்ளஸ் சைன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படி ரைட் பண்ணணும்? 3 ப்ரோட்டான்ஸை +3 நம்ம ரைட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ 5ல் 3 மைனஸ் பண்ணால் 2, மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். ஸோ இப்போ 2 வந்து மைனஸ் சைனில் வருது. அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த 2 எலக்ட்ரான்ஸை இந்த மாதிரி, எலக்ட்ரான்ஸ்னால் மைனஸா, 2 எலக்ட்ரான்ஸ்னால இந்த மாதிரி போடலாம். ஓகேவா? இந்த மாதிரி போடலாம். அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம்? 2 எலக்ட்ரான்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ ப்ரோட்டான்ஸில் என்ன ரைட் பண்ணணும்? ப்ளஸ் நம்ம ரைட் பண்ணணும், எலக்ட்ரான்ஸ்னால் மைனஸ் ரைட் பண்ணணும். அப்போ நான் இப்போ 6 ப்ரோட்டான்ஸ்னால் எப்படி ரைட் பண்ணணும்? +6 நம்ம ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 6 எலக்ட்ரான்ஸ் என்ன ரைட் பண்ணணும்? -6 நம்ம ரைட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ரெண்டுமே சேம் நம்பர், ஆனால் டிஃப்ரெண்ட் சைன். ஆன்சர் என்ன ஆயிடுது? 0. ஸோ இது நியூட்ரல் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ ஆன்சர் என்ன வருது? நியூட்ரல், 0 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சேம் ப்ரோட்டான ப்ளஸ் சைன். இப்போ 9 ப்ரோட்டான என்ன ரைட் பண்ணுவோம்? +9 ரைட் பண்ணுவோம். இப்போ 12 எலக்ட்ரான்ஸா, அப்போ எலக்ட்ரானா மைனஸ் சைன், அப்போ -12 நீங்கள் ரைட் பண்ணணும். இப்போ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் சைனை மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். ஸோ 12 9 மைனஸ் பண்ணால் 3 வரும். பெரிய நம்பர் வந்து மைனஸில் இருக்குது, ஸோ என்ன வரும்? -3. அப்போனா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கா? 3 மைனஸில் வந்துருக்கறனால அது எலக்ட்ரான்ஸ். டோட்டலாக 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 3 எலக்ட்ரான்ஸ் நம்ம எப்படி ட்ரா பண்ணணும்? இந்த மாதிரி 3 இது ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 4 ப்ரோட்டான்ஸ்னால் +4 ரைட் பண்ணணும். 8 எலக்ட்ரான்ஸ்னால் -8 ரைட் பண்ணணும். ஓகேவா? ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனாகவே என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 8ல் 4 மைனஸ் பண்ணால் 4, பெரிய நம்பரோட சைன் மைனஸில் இருக்குது, ஸோ -4. இப்போ மொத்த டோட்டல் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? மைனஸ் சைன் இருக்கனால எலக்ட்ரான்ஸ். இதே ப்ளஸ் சைன்ஸ் இருந்தால் நம்ம ப்ரோட்டான்ஸ் ரைட் பண்ணலாம். ஸோ 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ சைன் போடணும், எப்படி ரைட் பண்ணணும்? 4 மைனஸ் சைன் போடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்கள். இப்போ 7 ப்ரோட்டான்ஸா, அப்போ என்னன்னா +7 இங்கே ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 6 எலக்ட்ரான்ஸா, ஸோ -6 ரைட் பண்ணணும். இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனை மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போட்டுடலாமா? 7ல் 6 மைனஸ் பண்ணால் 1 வரும், பெரிய நம்பர் +, ஸோ +1. அப்போ இது எத்தனை ப்ரோட்டானா எலக்ட்ரானா? இது வந்து ப்ளஸில் இருக்கும், ஸோ ஆன்சர் இஸ் 1 ப்ரோட்டான். இது என்ன, ஒரே ஒரு ப்ரோட்டான் இருக்கா, ஒரே ஒரு என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வெரி வெரி ஈஸியான சம் தான். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.